10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி இன்னைக்கு இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம். என்ன முதலமைச்சராக்குறாங்க, நான் காலில் விழுந்தா அதுல என்ன தப்புன்னு கேட்டாரு. முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? அந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா. அவர் எனக்கு அண்ணாமலை திட்டினாரு, எடப்பாடி பழனிசாமி எனக்கு அனுபவமே இல்லைன்ட்டாரு. கேட்கிறாரா? அரசியல்ல நீங்க எல்லாம் ஒரு முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? போட்டோவா? சரி காட்டுறேன். போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க கேட்கறதுனால காட்டுறேன். அந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா. அவர் எனக்கு அண்ணாமலை திட்டினாரு, எடப்பாடி பழனிசாமி எனக்கு அனுபவமே இல்லைன்ட்டாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லைன்ட்டாரு. ஆமா நான் சொன்னேன் எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. என்ன அனுபவம்? இந்த அனுபவம் தான் கிடையாதுன்னு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் விரிச்ச மாதிரி படுத்திருக்காரு பாருங்க. இதைத்தாமா காட்டினேன், இதைத்தான் சொன்னேன். எனக்கு இந்த அனுபவம் கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் பிடிச்சி விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. யாருக்காகவும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஆமா நான் காலில் விழுந்தது உண்மைதான், என்ன முதலமைச்சராக்குறாங்க, நான் காலில் விழுந்தா அதுல என்ன தப்புன்னு கேட்டாரு. நான் காலில் விழுந்தது தப்பு சொல்லவே இல்லை. காலை விழுந்து முதலமைச்சராயி நீயா என்ன முதலமைச்சராக்கிறன்னு கேட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டீங்க பாத்தீங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ நான் பிடிச்சா டெல்லிக்கு போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு சொல்லி தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த தேர்தல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தல்ல 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி இன்னைக்கு இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம். செஞ்சு காட்டுவோமா? இந்த தொகுதியில, திண்டிவனம் தொகுதியில அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்துல வெற்றி உறுதியா? நிச்சயமா வெற்றியை செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்ல தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரராக இருந்து கேட்கிறேன். பானை சின்னத்துல அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை அண்ணன் வன்னியரசு அவர்களை ஜெயிக்க வைங்க. நிச்சயம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய திராவிட மாடல் 2.2 அரசு அமைஞ்சொன்னு உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுப்பார் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.